முதலமைச்சர் ஜெயலலிதாவின் டெல்லி பயணத்தில் முன்வைக்கப்பட வாய்ப்புள்ள பொருளாதாரம் சார்ந்த திட்டங்கள் என்னென்ன என்பது குறித்து பொருளாதார வல்லுநர் ஷியாம் சேகருடன் நம் செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். பாராளுமன்றத்தில் பொருளாதார மசோதாக்கள் நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு தமிழக அரசுடைய ஆதரவு மத்திய அரசுக்கு மிக மிக அவசியம். முக்கியமாக சொல்லணும்னா ஜிஎஸ்டி மசோதா. ஜிஎஸ்டி நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு தமிழகத்துடைய ஆதரவு இன்றியமையாதது. ஆனால் தமிழக அரசுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக இருந்து வருகிறது. என்னவென்றால் தமிழகம் இந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுத்தால் அதனால் எந்த இழப்பீடும் அடையக்கூடாது என்பதில் அரசு மிக தெளிவாக இருந்து வருகிறது. ஜிஎஸ்டி வந்தால் தமிழகத்திற்கு 7,500 கோடி ரூபாய் வரை இழப்பீடு வரலாம் என்பது அரசுடைய கணிப்பு. ஆகவே இந்த இழப்புக்கு ஈடு கொடுக்கும் விதமாக மத்திய அரசு சில உத்தரவாதங்களை கொடுக்க வேண்டி வரும். அந்த உத்தரவாதங்கள் எந்த விதமாக அரசுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த விசிட் மூலமாக தெளிவு பெற்றுவிடும். அந்த தெளிவு வந்தால் தமிழக அரசு தன்னுடைய முழு ஆதரவையும் ஜிஎஸ்டிக்கு கொடுக்கலாம் என்பதுதான் சாத்தியம். அது இல்லாம அவங்க ஆதரவு கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அதிமுக தேர்தல் அறிக்கையில பல்வேறு சிறப்பு இலவச திட்டங்கள்லாம் இருக்கு. குறிப்பாக இலவச ஸ்கூட்டர், பெண்களுக்கு 50% மானியம், இது போன்ற பல்வேறு 100 யூனிட் மின்சாரம், இது போன்ற பொருளாதாரம் சார்ந்த நிறைய இழப்பு ஏற்படக்கூடிய அதிக வருவாயை மாநில அரசுக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கிறது. இதை ஈடுகட்டுவதற்கு மத்திய அரசுடைய நிதியை கோருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த சந்திப்பில் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மாநில அரசுடைய அணுகுமுறை என்னவாக இருக்கும் என்றால், ஒன்று, நம்ம திட்டங்கள் இருக்கக்கூடிய லீக்கேஜஸ், இழப்புகள், நம்ம எப்படி அந்த திட்டத்தை அமல்படுத்துறோம் அப்படிங்கிறதுல இருக்கிற லீக்கேஜஸ் குறைக்கலாம். இரண்டாவது, கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து அந்த பொருட்கள் எல்லாருக்குமே கொடுத்து முடிச்சாயிடுச்சு. ஆகவே அந்த பணம் நமக்கு இன்னைக்கு மற்ற திட்டங்களுக்கு அது அவைலபிளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மூணாவது, நம்மளுடைய இந்த சலுகைகள் அப்படிங்கிறதே நம்ம அரசு இன்னும் யாரை போய் சேர வேண்டும் என்பதில் நன்றாக டார்கெட் செய்து அவங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையை தமிழக அரசு எடுக்கும் நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு, இதையெல்லாம் வைத்திருப்பவர்களுக்கே மறுபடியும் போய் அந்த பொருட்களை கொடுப்பது சரியல்ல. ஆகவே இல்லாதவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாகத்தான் இந்த சப்சிடி இருக்கணுமே ஒழிய, ஏற்கனவே ஃபேன் வச்சிருக்கிறவருக்கு இன்னொரு ஃபேனும், ஏற்கனவே மற்ற பொருட்களை வைத்திருப்பவர்களுக்கு இன்னொரு பொருளும் கொடுக்கிறது அரசு ஒரு எடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்காது, தொடராதுன்னு நான் நினைக்கிறேன். ஆகவே இப்போ 2 வீலர் இல்லாதவர்களுக்கு தான் அவங்க கொடுப்பாங்களே ஒழிய, இருக்கிறவங்களுக்கு இன்னொரு வண்டியை கொடுக்கிற ஒரு ஆட்சி முறை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த சந்திப்பில் பிரதமர் மோடி ஜெயலலிதாவுடைய சந்திப்பில் என்னென்ன மாதிரியான பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் என்பது குறித்து பொருளாதார நிபுணர் நம்மிடம் பகிர்ந்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் ரமேஷ்.